சார் டிஃபன் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாடா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி பொறுக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல அவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்களா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது? என்ன பண்றது? சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு. அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒஸ்தியான சாப்பாடு. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா. இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்ட கூடாது அவ்வளவுதானே. 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி கேரியர் குடி. பத்ரா டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அக்கா கேரியர் வேணாம், கேரியர் வா உள்ள போய் நல்லா கவனி சாப்பிடு. சரிங்க நட. வா 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 ஜம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா, சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கால இங்க இருக்க வச்சுப்பனே. பரவாயில்ல, அதுக்கு தனியா நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் இல்ல, எனக்கு தெரியாது. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாட்டு குழம்புலன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு? உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும். அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார பிள்ளை, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்குக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். போடி. அதானே பார்த்தேன். பிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க, இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். தமாஷானவருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா, அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா, அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி. நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு? பொண்ணு அனுப்பிச்சு வை. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் விலை ஏறி போச்சு. இனிமே மாட்டுக்கு இதெல்லாம் வைக்கவே முடியாது போல் இருக்க. கல்யாணி, இந்த பரதேசி பைய மாடு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் திங்கிதே தவிர பாலே கொடுக்க மாட்டேங்குதா? புரியுது புரியுது, நீங்க எதை குத்தி காட்டுறீங்கன்னு. தினம் காப்பியும் பலகாரமும் இங்க இருந்து போகுத ஒழிய அந்த ஆபீசர் பையன்கிட்ட இருந்து எந்த முன்னேற்றத்தையும் காணுமே. அதுதானே. அது அந்த பையன் மேல குத்தம் இல்லைங்க, நம்ம பொண்ணு மேலதான். நம்ம பொண்ணு மேலயா? ஆமா, பின்ன
அந்த பையனை கவர்ற மாதிரி 4 கெஞ்சல் 4 கொஞ்சல் அதெல்லாம் வேண்டாமா? ஏண்டி இதெல்லாம் போய் நானா சொல்லி கொடுக்க முடியும்? நான் சொல்லி கொடுத்தேங்க. வரலையா? ஏங்க வரலாங்களா? அதுதான் உள்ளதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன வரலாமா? வாய, எங்களுக்கு என்ன பயமா? என்னங்க வரலாங்களா? வாங்க வாங்க. அப்பா தம்பி இப்பதான் ஒரு முடிவோட வந்திருக்காரு. போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுங்க. ஆ, நானும் ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்தேங்க. ஆ, அடிக்கடி உங்க பொண்ணை பாக்குறேன், அதனால அதுகிட்டே கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேங்க. ஆ. தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மளோட உங்க பொண்ணு நல்லா பாட்டு பாடுது இல்லையா, அதனால அதுகிட்டே பாட்டு கத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? என்னங்க ஆ? நம்ம பொண்ண தம்பி கிட்ட தானே பாட்டு கத்துக்க அனுப்பிச்சோம். ஆ. இப்ப தம்பியே அவகிட்ட பாட்டு கத்துக்க போறாராம். கச்சேரி பண்ற அளவுக்கு கத்துக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலே ஆரம்பிக்கலாம். நீ என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா உனக்கு ரொம்ப நல்லது. சம்பளத்தை நான் தர்றேன். இந்த சமயத்துல இந்த இடத்துல என்ன இது அநியாயம்? நாங்க வேலைக்காரங்க சார், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போறது எனக்கு சகஜம் இல்ல. இந்த எஸ்டேட்டுக்குள்ள என்ன தப்பு தண்டை நடந்தாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னொரு நாளைக்கு நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதை நான் பார்த்தேன், அந்த நாள் தான் நீங்க வேலை பார்க்குற கடைசி நாள். பி கேர்ஃபுல். சிகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாட்டு படுறான், நீ எப்படி 2 வச்சுன்னு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? எந்த மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பராணிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷே இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு
பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா?